சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு நிருபரை போய் அடிக்கிறாரு, திமுகவை சார்ந்தவர். அது பேசு பொருள் அதிகமாகவும் அது ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, மனசாட்சியோடு பேசுவோம். நம்ம விஜய் அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் ஒரு பணமா? ஏன்னா எளிமைக்கு சொந்தக்காரர்கள் அறிஞர் அண்ணாவும் ஐயா காமராஜர். இந்த 2 பெரிய தலைவர்களை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு தார்மீக அடிப்படை இல்லை என்பது நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, நான் வளர்ச்சி அந்த மாதிரி விஷயம் நான் பேசிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நிற்போம். யார் அதிகமாக ஜெயிக்கிறோமோ அவங்க சிஎம் பாஸ். சீமான் அவர்கள் வந்து வேட்பாளர்களுக்கே நீ என்ன ஜெயிக்கவா போற, அப்போ எல்லாம் இப்படி டயர்டாகி போயிட்டானே, எவ்வளோ நாள் தான் பயிற்சின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அதில் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவர் சிஎம், நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டு சட்டம் ஒழுங்குல அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். இல்லைங்க, அவங்களுக்கு சட்டம் ஒழுங்குனால அரசுக்கு கெட்ட பேர் இருக்கு. திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க வந்திருப்பது திரு கோட்டீஸ்வரன் அவர்களை. வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புலி திரைப்படத்தின் தயாரிப்பின் போது கணக்கில் வராத ஒரு 15 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்ததாக விஜய் தரப்பின் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அது விசாரணைக்கு வந்து அவருக்கு ஃபைன் போட்டது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, மனசாட்சியோடு பேசுவோம். நம்ம விஜய் அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் ஒரு பணமா? நிச்சயமா இல்லை. அப்போது எது உங்களை தடுக்குது? நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அந்த எண்ணோட்டத்தை தயவு செய்து மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் ஐயா காமராஜரை பற்றியும் அறிஞர் அண்ணா பற்றி பேசலாம். மாற்றிக்காத சூழ்நிலையில் இந்த 2 பெரிய தலைவர்களை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு தார்மீக அடிப்படை இல்லை என்பது என்னோட புரிதல். ஒரு கட்சி தொடங்கப்பட்டு வெறும் 3 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. அந்த கட்சி இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, நிறைய அனுபவ பாடங்களை பயில வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்திலேயே அந்த கட்சியின் மீது இவ்வளவு முரட்டுத்தனமான விமர்சனங்களை நிறைய பேர் வச்சு அதை முடக்க வேணும்னு நினைக்கிறது சரியான்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் வந்து ஒரு உச்சக்கட்ட நடிகர். அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது, ரசிகர்கள் பட்டாலும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கோ அதற்கு ஏற்ற பிரச்சனைகள், அதற்கேற்ற விமர்சனம் அவர் மீது வர்றது கூட இயல்பு. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு நிருபரை போய் அடிக்கிறாரு, திமுகவை சார்ந்தவர். அது பேசு பொருள் அதிகமாகவும் அது ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கும், முதலமைச்சரை நோக்கி அது கேள்வி பாயும். இதே யாரோ ஒரு ரோட்ல சாதாரணமாக போறவங்க வரவங்க எவ்வளோ பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஏதோ பிரச்சனையாகுது, அதெல்லாம் பேசு பொருளாக. இந்த கம்பாரிசன் தான் கேட்குறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு நிருபரை ரொம்ப கொடூரமாக தாக்குற அந்த வீடியோ காட்சிகள் வெளியே வருது. அதன் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 15 கோடி ரூபாய் கணக்கில் காட்டலை, அதில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அதற்காக விஜய் மீது வைக்கிற விமர்சனமும் கம்பேர் பண்ணும் பொழுது விஜய் மீதான விமர்சனம் ரொம்ப கடுமையாக இருக்கே, இதை பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே ஊடகங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, அது உங்கள் பார்வை சரியான பார்வை தாங்க. ஊடகத்தோட தர்மமோ இல்லை ஊடகத்தோட அந்த முனைப்பு என்பது என்னன்னா, எங்கே தவறு நடக்குதோ அதை சுட்டி காட்டணும். ஒருவேளை ஒரு சில திட்டங்கள் நன்றாக நடக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா நடக்குதுன்னு கோடிட்டு காட்டலாம். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஊடகங்கள் வந்து அவங்க வேலையை சரியாக செய்யலையோ அப்படின்ற அந்த கேள்வி வந்து அது நியாயமான கேள்வி தான். அந்த கருத்தில் எனக்குமே உடன்பாடு இருக்குது, அந்த சந்தேகம் எனக்குமே இருக்குது. நீதித்துறையிலேருந்து வந்து ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் பதில் சொல்லுங்கள். சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சரியாக இருக்கு நம்புறீங்களா? இப்போ ரொம்ப ஷார்ப்பான கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் வந்ததுலேருந்து. நல்ல விஷயந்தான். சட்டம் ஒழுங்கு என்பது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றதை தாண்டி ஃபஸ்ட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதை ஒத்துக்கிற மனப்பான்மை இங்கே இல்லை. அதுதான் இங்கே சிக்கல். நான் வந்து பத்திரிகையாளர் என்று சொல்லிட்டு நீங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு வந்து கொஞ்சம் மழுப்பலாக பதில் சொன்னால் நான் சிக்கிக்கிடுவேன். அது எனக்கு தேவையில்லை. சரியா இருக்கா சரியா இல்லையா அப்படின்றதுக்கு என் பார்வையில் நிறைய விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்கன்றதான் நான். சட்டம் ஒழுங்குல அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். இல்லைங்க, அவங்களுக்கு சட்டம் ஒழுங்குனால அரசுக்கு கெட்ட பேர் இருக்கு. விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு முகத்தை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை ஈர்த்திட முடியும், பெரிய கூட்டத்தை திரட்டிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்குறோம். அது சாத்தியம்தான். ஆனால் தேர்தல் நெருங்கிடுச்சு. எல்லா தொகுதிகள்லையும் யாரோ ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஆகணும். அந்த வேட்பாளருக்கு இவருக்கு இருக்கிற அந்த கரிஷ்மா இருக்குமா அப்படிங்கிறது நிச்சயமா சொல்ல முடியாது. இவர் நிறுத்துகிற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நம்புறீங்களா?
சாத்தியம் ரொம்ப குறைவுங்க. உதாரணத்துக்கு இப்போ அந்த தொகுதியில் வந்து திமுக ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேட்பாளர் வந்து திமுகவோட வாக்கு வங்கி அதிகமாக அங்கே எடுத்துட்டாரு அப்படின்னா அங்கே அதிமுக ஜெயிச்சிடும். இல்லை அதிமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்கு ஒரு தொகுதி, அந்த இடத்துல போயிட்டு இவர் அதிமுகவோட வாக்கு வங்கியை பிரிக்கிறார் தாவேக்கான, அப்போ அங்கே திமுக ஜெயிச்சிடும். ஸோ வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ற இடத்துல இருப்பார் விஜய். வெற்றி தோல்வியில ஒரு இம்பாக்ட் விஜய் உருவாகும். அது வருவார். விஜயால வந்து எலெக்ஷன்ஸ் வந்து மாறலாம். சார், தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்கு. இந்த நாட்களுக்கு இடையில தாவேக்கா யாரோடாவது கூட்டணியை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் அவர்கள் அதற்கு உண்டான முயற்சி எதுவுமே எடுக்கிற மாதிரி தெரியல. இவர் என்ன பண்ணணும், போயிட்டு யாரனா பார்க்கணும், இல்லை ஆல் அவுட் அனுப்பணும். உதாரணத்துக்கு அண்ணன் சீமானும் வந்து கொஞ்சம் ஹெட் ஸ்ட்ராங்கானவர், விஜய் அவர்களும் ஹெட் ஸ்ட்ராங்கான, அந்த விட்டு கொடுக்குற தன்மை என்பது கொஞ்சம் குறைத்தல். ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணுன்ற மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் தான் இந்த 2 பேர். பட் அதனோட சிக்கல் என்னன்னா, சரி 214 2 பிரிங்க, நீங்கள் பாதி நில்லுங்க, நான் பாதி நிற்கிறேன், நீங்களும் மாற்றுன்னு சொல்கிறீங்க, நீங்களும் கரடியாக கத்துறீங்க, எந்த கட்சியும் சரியில்லை, மாநில கட்சியும் சரியில்லை, அதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை, நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, நான் வளர்ச்சி அந்த மாதிரி விஷயம் நான் பேசிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நிற்போம், யார் அதிகமாக ஜெயிக்கிறோமோ அவங்க சிஎம் பாஸ், அக்ரிமெண்ட் பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் காட்டுறோம், என் பேச்சை நான் காப்பாற்றுவேன், உங்கள் பேச்சு நீ காப்பாற்றுறோம், சேர்ந்து களங்காணலாம். அப்போ அந்த பெருந்தன்மை, அந்த பார்வை என்பது இல்லை. இவர் தான் கடைசியாக வரவர், இவர் புதுசு, இவர் குழந்தை அரசியலுக்கு, இவர் தான் இறங்கி போகணும். தாவேக்காவை பொறுத்த வரணும் அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய வந்தும் அதை வந்து பயன்படுத்திக்கல, அதுக்கு உண்டான முயற்சி பண்ணலை. ஒருவேளை இந்த தேர்தலை தனித்து எதிர்கொண்டு தன்கிட்ட இருக்கிற பலத்தை நிரூபிச்சா போதும்னு நினைக்கிறாங்களா? வெற்றி பெறலைனாலும் தன்னுடைய பலம், தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சா போதும்னு நினைக்கிறாங்களா? கரெக்டு சார். அந்த பார்வை, அந்த புரிதல் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் இருக்குது, நம்ம இதை வச்சுட்டு அடுத்த தேர்தல் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. தாவேக்காவை பொறுத்தவரையிலும் அது வந்து சிக்கல். ஏன் அந்த சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவை பொறுத்தவரையிலும் ஒரு ஒற்றை தலைமையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு கட்சி, உழைப்போ இல்லை வந்து மக்கள் சார்ந்த அந்த அரசியல் என்பது குறைவாக இருக்கிற கட்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சி வந்து நீடித்து நிற்கணும்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக தான் போகணும். ஒருவேளை இந்த தேர்தலில் தோற்று போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு 5 வருஷம் தாக்கு பிடிக்கிற அந்த கெப்பாசிட்டி என்பது கிடையாது. பட் நாம் தமிழர் கட்சியில் வந்து தோல்வியை வந்து பழக்கப்படுத்தி விட்டார் சீமான் அவர்கள். வந்து வேட்பாளர்களுக்கே நீ என்ன ஜெயிக்கவா போற, ரொம்ப ரொம்ப சண்டை வீரத்தை காட்டல போறோம், அப்படிதான் அவர் பயிற்சியை கொடுக்குறாரு. தோத்தா பயிற்சி, இன்னும் பயிற்சி அப்படின்னாரு. அப்போ எல்லாம் இப்படி டயர்டாகி போயிட்டானே, எவ்வளோ நாள்லாம் பயிற்சின்ற அளவுக்கு இருக்கிறாங்க அங்கே. அப்போ தாவேக்கா பொறுத்தவரை அச்சப்படுறாங்கன்றத அவர் மேடையிலே அறிவிக்கிறாரு. இல்லை, அது ஒரு தைரியமும் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேரோட கண்ணீரும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது அந்த கட்சியில், அதை நம்ம கடந்து போக முடியாது. பட் தாவேக்காவை பொறுத்தவரைலாம் அவங்க என்னன்னா ஒரு வெற்றி முகமாக தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த கசப்பான அரசியல், அது கொடுக்கக்கூடிய அந்த வலி, அந்த துயரம், தோல்வியை பற்றின புரிதல் கிடையாது. இந்த தேர்தல் அவங்களுக்கு காட்டும். சிபிஐ விசாரணை முடிந்து வந்ததற்கு பிறகு இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தான் முதல் முறையாக அதிமுகவை ரொம்ப பர்டிகுலராக எதிர்த்து பேசுகிறாரு, விமர்சனத்தை வைக்கிறார். என்ன நடந்திருக்கும் அந்த சிபிஐ விசாரணையில்? இவர் அது வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம்னு நினச்சிருந்தாரா, இல்லை அந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு வேணான்னு முடிவு பண்ணாரா? என்ன நடந்துச்சுன்ற ஒரு புரிதல் நிறைய பேருக்கு தேவைப்படுது. அதிமுகவும் விஜய் தரப்புலையும் பேசப்பட்டது உண்மை கூட்டணிக்காக. அதில் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா, அவர் சிஎம், நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டு கட்சி நடத்தினோன்னா அவங்களால அதை ஜீர்ணிக்க முடியல. எனக்கு பலம் இல்லைன்றாங்க, நான் தோல்வி 8 தோல்வி எடப்பாடின்னு என்னை விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வெற்றியை நோக்கி போகலாம். உங்களுக்கும் திமுக பிடிக்கல, எனக்கும் திமுக பிடிக்கல, நம்ம ஏன் சேரக்கூடாதுன்ற ஒரு அந்த அடிப்படை அரசியலில் அதிமுக ரீச் அவுட் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் அன்னைக்கு தேதியில் சந்தோஷமாக இருக்குது. இவங்க கூப்பிட்றாங்க, காங்கிரஸ் கேட்குறாங்க, இவங்க கூப்பிட்றாங்க, ஓபிஎஸ் பேசுகிறாங்க, டிடிவி பெருமை பேசுகிறாங்க, நல்லா இருக்குது, இன்னொன்று ஒரு லெவலுக்கு மேலே அதிமுக என்ன பண்ணுறாங்க, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து வெறும் திமுக வண்டி அரசியல் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க விஜய். பத்திரிகையாளர்கள், சமூக வலைத்தளத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒன்று தோண்டி பேசுகிற, அப்போ அது கெட்டதுன்னா அப்போ இது என்னது, நீ திராவிடத்தை எதிர்க்கிறனா அப்போ இது என்னன்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்கு முக்காடி வேற கட்டாயத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறார். ஒரு லெவலுக்கு மேலே வந்தவொடனே இனிமேல்ட்டு வந்து தாவேக்காவை விடக்கூடாது, நம்ம யாருன்றதை காட்டணும்னு சொல்லிட்டு இப்போ பேடி அடிக்கிறாங்க. இனிமேல் அதிமுக பேக்கெலாம் போவேன். நடிகர்களையும் அதே வேலையை தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க.
ஒரு காலத்துல ரஜினி ரசிகர்னாரு, அப்புறம் இப்ப எம்ஜிஆர்ன்றாரு. இப்ப ரஜினி அவர்களை பத்தி பேசுறது இல்லை. விஜய் வந்து பத்மபூஷன் இவர் வாங்கினப்பெல்லாம் பாராட்டு தெரிவிக்கலன்னு அன்னைக்கு அஜித் ரசிகர்கள் சொன்னாங்களே, என்ன பண்ணிருக்கணும், நண்பனுக்கு பாராட்டு, நீங்க அதை வெளிப்படுத்தவே இல்லை. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு தேவைன்னும் போது அவங்க எல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? அதனால எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. பல எதிரிகளை உருவாக்கி வச்சிருக்க அவருக்கு சம்பாரிச்சிட்டார். ஆனா சிபிஐ விசாரணைக்கு பிறகு அதிமுகவை எதிர்த்து பேச தொடங்கி இருக்கிறாரே ஒழிய பாஜக மீதான எதிர்ப்பு குறைச்சிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நாளாக குறையும். அது குறைந்து பாசமாக மாறும். தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? தேர்தலுக்கு பிறகு யார் ஆட்சியை கட்டில் அமருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய சின்ன அனுமானம் என்ன? ஒவ்வொரு ஓட்டுக்கும் கமல் சொன்ன மாதிரி பிச்சை எடுப்பாங்க இந்த வாட்டி தேர்தலில் அரசியல்வாதிகள். மக்கள் பின்னாடி போய் மன்றாடி கேட்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கடுமையான போட்டி தான். சரி, வழக்கமாக வந்து திமுக ஆட்சியிலேருந்து அண்ணா திமுக ஈஸியாக வந்துடும், இதுதான் வரலாறு அப்படின்னு அந்த வரலாறு எடுத்துன்னு போனால் விஜய் குறுக்கில் போடுறாரு. சரி, விஜய் புதுசாக வந்திருக்கிறாரு, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது, இளைஞர் இருக்கான்னு பார்த்தா கட்சி கட்டமைப்பு இல்லை, உழைப்பே இல்லை. திமுகவுக்கு பெரிய பின்னடைவு காத்து கொண்டிருக்கிறது. அதிமுக பலவீனமாகி போயிருக்கு. அது திருப்பி பலம் பெறுமா, எந்த அளவுக்கு பெறுது அப்படின்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்போ இது மாதிரி எல்லாருமே வீக்காக இருக்கும்போது என்னை வந்து யார் சூறா ஜெயிப்பாங்க அப்படின்னு போது எனக்கு சொல்ல முடியல. ஆனால் ஒரு கடுமையான போட்டி இருக்கும். ஒருவேளை தனித்து நின்னா வாக்கு சதவீதம் தாவேக்காக்கு அதிகமாக இருக்குமா இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விட தாவேக்காக்கு வாக்கு அதிகமாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி நம்ம வாக்கில் அடி வாங்கிடுவோம், நம்ம பின்னுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தில் உழைப்பை ஜாஸ்தி ஆக்கியிருக்காங்க. போய் பேசுறது, கொள்வது. 10 நிமிஷம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியாமல் போய் விவசாயிக்கு போட்டுருவீங்க, யோசிச்சா போட மாட்டீங்க. அது அந்த அந்த உணர்வு, மொழி உணர்வு, அந்த ஒரு சில கருத்து சொல்லாடல் எல்லாம் இருக்குது, வீரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சிந்தனை இருக்கானா இல்லை, அது ஒன்று. சிந்தனைக்கும் ஒரு ஒரு திங்க் பண்ணுறது சம்மந்தமே இல்லாத ஒரு கட்சின்னு பார்த்தோன்னா அது விஜய் சார். பார்த்தாவே ஓட்டு போட்டுருவீங்க. விஜயை பார்த்துட்டீங்கன்னா ஓட்டு போட்டுருவீங்க. விஜய் போய் ஓட்டு கேட்க வேணாம், விஜய் நீங்கள் உங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுருவீங்க. அதனால் இவங்களுக்குள்ளுமே ஒரு கடுமையான போட்டி இருக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு விஜயால் ஒரு அச்சம், ஒரு பாதிப்பு இருக்குது. இந்த தேர்தலில் வந்து கொஞ்சம் கூடுதல் ஓட்டு நாம் தமிழரோட வாங்குவதற்கு விஜய்க்கு வாய்ப்பு அதிகமாக. நன்றி, உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நிறைய பேசுனீங்க. மீண்டும் தேர்தலுக்கு பிறகு வாய்ப்பு இருந்ததுன்னா சந்திப்போம். இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் பரபரப்பான சில செய்திகள் வரும்பொழுது அது சார்ந்து நம்ம வாதிக்கிறதுக்கு உங்களுடைய நேரம் அனுமதிச்சா சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.